கேஎல் வந்து கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர். கொஞ்சம் இல்லை. எந்த வருஷம் வந்தீங்க கேஎல்க்கு? 2003. 2003னா இது ஆல்மோஸ்ட் 21st இயர். ஆமாம் ஆமாம். ஏன்னா நான் நினச்சேன் இந்த படம்லாம் ரொம்ப பார்த்து நம்ம லைத்து போச்சா, நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் திறமை இருக்கு, பண்ண நம்ம வந்துடலான்னு. விதி அப்படின்னு ஒன்று நான் சந்திக்காம விட்டுட்டேன். விதி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து என்னைய வந்து ஆனால் ஷேப் பண்ணுச்சு. உண்மையாக சொல்ல போனால் அதான் என்னைய ஷேப் பண்ணுச்சு. டேய் நீ நினைக்கிற மாதிரி இப்படி பண்ணோன்னா பூலாம் தூவி அப்படிலாம் கிடையாது. யாருக்குமே அது இல்லைல்ல. காய்ச்சலாக இருக்கும்போது ஒண்டியாக அந்த காய்ச்சல் அனுபவிச்சு நம்மளே இதெல்லாம் அம்மா இருப்பாங்க என்ன இருந்தாலும் அதெல்லாம் மிஸ் பண்ண பிரதர். சாப்பாடு அம்மா கையில் தான் சாப்பிடுவேன். யோசிச்சு பாருங்க, அம்மா கையில் தான் சாப்பிடுவேன் நான். இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போனால் அம்மா தான் விடுவாங்க. நீங்கள் எஸ்பிஎம் வரைக்கும், எஸ்பிஎம் முடிஞ்சு எத்தனை வருஷம் வீட்டில் இருந்தீங்க? வீட்டில் இருந்தேன். எஸ்பிஎம் முடிஞ்சு நான் நினைக்கிறேன் ஒரு 5, 6, 10 வருஷத்துக்கு வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்தா வேலை அதான் வீட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இந்த ஷோ. எந்த வயசுல இங்கே வந்தீங்க? கரெக்டாக 30 வயசு. கிட்டத்தட்ட 30 வருஷமா வீட்லயே வளர்ந்த ஒருத்தர் வெளியே வந்து நீங்கள் வாழ்றதுன்றது இனிஷியலாக பெரிய டஃப்பாக இருக்கும். இல்லை எனக்கு இதே தான் தோணுச்சு. இப்போ போ எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ஏதோ பண்ணுன்னு அப்படி சொல்லிட்டு 29 வயசு கரெக்டாக 29 வயசு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருஷம் வீட்லேயே இருந்துட்டு தனியாக வந்து இருக்கிறது பெரிய ஹோம் சிக் இருக்கும். வீட்டுக்கு போய் இருந்தது இல்லை எனக்கு ஹோம் சிக் அப்படிலாம் இருந்தது இல்லை. பட் இங்கே வந்தோடனே எனக்கு அதெல்லாம் தோணுச்சு. ஏன்னா இங்கே எனக்கு பிட்ரேயல் இதெல்லாம் நடந்தது பாருங்க, அது துரோகம் அதெல்லாம் நடந்தோடனே ஐயோ நம்ம அம்மா அப்பா இல்லையே நம்ம கூட அப்படிலாம். காய்ச்சல் வரும்போது அப்படியே நானே ஒண்டியா உட்காந்துக்கிட்டு தலைவனை பிடிச்சிக்கிட்டு அம்மா. ஆனால் எல்லாரும் இந்த லைஃப்ல இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரப்போ தான் they become strong. I think that is what has made people stronger. கோட் அதுக்கு தான் இதெல்லாம். வீட்லயே இருந்தா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக. ஆனால் வீட்டில் எதுவுமே நான் சொன்னதில்லை, நான் கஷ்டப்பட்ட எதுவுமே நான் சொன்னதில்லை. நான் கால் பண்ணுவேன், கால் பண்ண கூட காசு இருக்காது. அப்பயும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்குமா அப்போலாம் பப்ளிக் தான் கால் பண்ணுவேன். அம்மா கேட்பாங்க இப்படி இருக்கம்மா, நல்லா இருக்குமா அம்மா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. திடீர்னு டே வாடான்னு சொல்லிட்டாங்கன்னா அம்மா வேறு ஃபோன் பேசுனாங்க, ஐயோ பேசுகிறாங்களே, நான் காசு போட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லுமா அம்மா எல்லாம் ஓகேம்மா அப்படி இப்படின்னு வச்சிருவேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எனக்கு என்னமோ சரியா படல, நீ அம்மாவை நம்ம ஏமாற்றவே முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்போதான் இந்த அம்மாவோட அந்த பாசனை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னேன் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன், அம்மா 24 மணி வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன், நீ போ. ஆனால் முன் வச்ச காலை பின்னால் வைக்கான்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒன்று பெருசாக மியூசிக்ன்றதை பற்றியான ஒரு இது பெருசாக இருந்திருக்காது. இல்லை எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல இல்லையா. வந்தோடனே இருந்தாங்க சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. நீங்கள் வந்த காலகட்டத்தில் கேஎல்ல வந்து பிரபலமாக இருந்த பாடகர்கள்னா லோகாப், கீஸ் இவங்களாம் இருந்தாங்க அந்த அந்த காலகட்டத்தில். இவங்களாம் ப்ராப்ளமாக அக்கா மக இந்த பாட்டெலாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஓகே கீஸ் டைம். ஸோ அப்போ வந்து லைக் ஹிப்ஹாப் வந்து ரொம்ப தலை தூக்குன ஒரு 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 காலகட்டம் நான் வந்தப்போ. அப்போது ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹிப்ஹாப் சாங்ஸு இண்டிபெண்டன்ட் ஆமாம் இப்படியே தான் இருக்கும். அப்போது வாய்ப்பு அப்படின்னு எப்படி கிடச்சிச்சின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே பினாங்கில் உள்ளவங்களாம் ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க இங்கே. ஓகே அவங்க கூட போய் ஜாயின்ட் ஆகினேன். ஓகே அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அரவணைப்பு. ஓகேப்பா கீதா புண்ணியா வராங்க எல்லாம் தெரிஞ்ச முகமாக இருக்க அப்படின்னு. அப்போ அங்கே தான் வந்து இந்த டிவிக்கு சின்ன சின்ன நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஏதோ ஒரு ரொம்ப சின்ன சம்பளம், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் செய்கிறது. இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு பாடல் என் மனசே அப்படின்ற ஒரு பாடல், என் மனசே பறித்து சென்றாய், அந்த பாடல் இசையமைக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ நானும் சுரேஷ் ரோகன் அப்படின்னு இன்னொருத்தரும் இந்த பாடலை பண்ணணும். இப்படி பண்ணிட்டு இந்த ஒரு பாடல் தான் பண்ணினோன்னே எனக்கு என்னமோ ஒரு கதவு திறந்த மாதிரி இருந்துச்சு அந்த பாடல் மூலயமா. சொந்த ஸ்டூடியோ அடுத்து ஃபியூ மந்த்ஸ்லேயே நான் ஒரு சொந்த ஸ்டூடியோவே திறந்துட்டேன். உங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அருமை. இதெல்லாம் நான் நினச்சி பார்க்காதது. ஏன்னா நினச்சேன் லைஃப் இதுதான் போல இருக்கே, கடைசியாக அப்பா காலில் தான் போய் உழுவணுமோ அப்படின்னு. அந்த பயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சு.
சரி வாய்ப்பு மேலே வாய்ப்பு வந்து இந்த புது ஸ்டுடியோ அங்கே தான் முதல் பாடலாக உயிரை தொலைத்தேன் அப்படின்ற ஒரு பாடலை பண்ணேன். அருமையான பாட்டு ப்ரோ. உயிரை தொலைத்தேன். அருமையான பாட்டு. அந்த உயிரை தொலைத்தேன் பண்ண பிறகு டோட்டலாக அப்படியே 360 மாறிடுச்சு. சூப்பர். ஆனால் அது பாட்டு பண்ணுறதுக்கு முன்பு ஸ்டில் அந்த கஷ்டம்லாம் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து அப்போ தான் அந்த தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தேன். தெய்வ வழிபாடு அப்படிலாம் வந்தேன். யாரும் இல்லை ப்ரோ, நம்மளுக்கு உண்மை சாமி தான் அப்படின்னு நான் ரொம்ப அந்த மாதிரி போக ஆரம்பிச்சோன்னா இந்த உயிரை தொலைத்தேன் பாடல் வந்தது. ஸோ அந்த பாடல் வந்ததுக்கப்புறம் அது எந்த வருஷம்? 2006 3 2003 2004 2005 பாருங்க எனக்கு 3 வருஷம். 2005 சாரி 2005ல ரிலீஸ் ஆச்சு. அப்போ அது பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னென்ன வேலை செய்ய முடியுமோ வேலை செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்தேன். புரியுது. ஜென்ரலாக வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து சர்வைவலுக்காக இங்கே அதுவும் பேஷனை தேடி வரவங்களோட பாதிப்புலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் இந்த கஷ்டங்கள் கடக்காம. ஆனால் நான் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், நான் இந்தியாவில் படம்லாம் பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் இது இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி நடக்கும், இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த நினச்சது பெரிய தப்பு ப்ரோ. எங்கே போனாலுமே அதுவும் இங்கே வந்து ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரியாக. ஆமாம், இப்போ இருக்கிறத விட அப்போ இன்னும் ரொம்ப கண்டிப்பாக குறைவான ஆட்கள் தான் இதெல்லாம் எக்ஸ்போஷர் ரொம்ப குறைவு. யாருக்கும் இதை பற்றிலாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு சிலர் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்திருப்பாங்க. பட் வெரி ஃபியூ கொஞ்சம் குறைவான ஆட்கள் தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் நான் அந்த டைமில் என்ன தான் வருமானம் இல்லாததுனால எவ்வளோ முடியுமோ மியூசிக் பற்றி படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எப்படி இதை பண்ணுறது, இந்த சவுண்ட் அந்த சவுண்டு அதை படிக்கிறதுக்கான அவென்யூஸ் நிறைய ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்திலலாம் உங்களுக்கு அவென்யூஸே இல்லை. அப்போ எவ்வளோ முடியுமோ அதை நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ உயிரை தொலைத்தேன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச், பெரிய பிரேக் த்ரூ. ஸ்டில் என் மனசே வந்து அது 2 பேரும் செஞ்ச பாடல்னால அது ஒரு சர்ச்சையாகவே ஆயிடுச்சு. இது இவங்க பாட்டா இல்லை கண்டிப்பாக. அப்போ அது 2 பேருக்கும் 2 பேரோட எஃபர்ட் இருக்கும். ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட்னு வந்தது அப்புறம் அது யாரு பாட்டு என்ன ஏதுன்ற கேள்வி வரப்ப 2 பேரும் ஒன்றா தானே செஞ்சோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்ல வேளை உயிரை தொலைத்தேன் அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு வந்து கடவுள் வழங்கினார். ஸோ இது வந்து லைக் சோல் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரே ஆளு. அதுக்கப்புறம் நிறையா தாலாட்டு பாட, அப்புறம் என்னுள்ளே இப்படின்னு நிறையா பாடலுக்கு அப்படியே ஒன்றுனா வந்துச்சு. சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பாடல்கள் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை இதுக்கெல்லாம் மியூசிக்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க? படத்துக்கும் மியூசிக் போட ஆரம்பிச்சேன். முதல் படம் வந்து எதிர்காலம் அப்படின்னு ஒரு படம். அதில் மியூசிக் டைரக்டர் ஏற்கனவே இருந்தாங்க அந்த பாடல் பண்ணுறதுக்கு. அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர்ல. அப்போ அந்த முதல் படத்துலேயே வந்து லைக் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ வந்துச்சு வச்சுக்கிங்களேன். இந்த ஸ்கோர்ஸ்லாம் என்னது இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துச்சு. அப்போ பிடிச்ச சாமி இன்னும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்றைக்குமே விட முடியாது. அந்த காலகட்டத்தில் நான் பஸ் ஸ்டாப்பில் தூங்கின காலகட்டமும் இருக்குது. ஓகே, எல்லாம் மாட்டிக்கிட்டு. ஏன்னா ஒரு காலகட்டம் ரொம்ப மாட்டிக்கிட்டேன். எனக்கு காசு வருமானம் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, யாருக்கும் தெரியாத போது நைட்டில் மட்டும் பஸ் ஸ்டாண்டில் தூக்கிட்டு, பகலில் எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னே எழுந்திரிச்சு டக்குன்னு அங்கே பைப் இருக்கும், குளிச்சுட்டு டக்குன்னு ஒன்றுமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கிறது. நானே உள்ளுக்குள்ளே அழுதுக்குவேன், ஐயோ என்னடா வாழ்க்கை இப்படி வாழ்கிறோம். அதை அனுபவிக்கிறப்ப உண்மையாலுமே கடினமான காலகட்டம் தான். அது பிறகு ஒரு படம், விவேக் சாரோட படம். என்ன படம் சார், அவர் வந்து வீட்டில் அவங்க அப்பாவை மதிக்க மாட்டார், இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு விஷயமும் படுவார். ஒரு படம் இருக்குது சார், அந்த படத்தை பார்த்து வச்சேன், ஐயோ அப்படியே அவ்வளோ பார்க்குற மாதிரி இருக்கு. காமெடியன் விவேக் சார் தான். அப்போ அவர் வந்து ஒரு படம், அந்த படம் வந்து அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணா அவங்க அப்பா ரொம்ப இதா கரெக்ட், இதெல்லாம் தெய்வ மகன்லயே பார்த்தாச்சு மிஸ்டர் நாகு அப்படின்னாங்க. நினைக்கிறேன் யூத்தா. ஸோ அந்த மாதிரி மட்டும் நினச்சி, ஆஹா அப்போ அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் ரொம்ப 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 முக்கியம். இது என்ன அவார்டு ப்ரோ? இது வந்து AIM. இது வந்து ஏறக்குறைய கிராமி அவார்டுக்கு ஈக்குவலானது. நம்ம மலேசியாவில் கிராமி அவார்டுக்கு ஈக்குவலான ஒரு அவார்ட், அனுக்ரா இண்டஸ்ட்ரி மியூசிக் சொல்லிட்டு. இதுவும் நான் நினச்சி பார்க்கல. 2013 எனக்கு 3 கிடச்சி. என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு கிடைச்சி? அதான் பெஸ்ட் பாடகர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு 2 கிடச்சி பாடலுக்கு.
ஓகே, எந்த பாடல்? அது வந்து ஒரு மதுரைக்காரன் அப்படின்னு ஒரு படம். ஆமா. என் பூர்வீகமும் மதுரை தான். ஓகே, அருமை. நாயனார் கோயில். ஓகே. இங்கே தான் இடையில அதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எங்கள் அப்பா சொல்லுவார், பரவாயில்ல எதுக்கு அங்கே போய்கிட்டுலாம். நான் விடலை, சொந்தம் எங்கள் சொந்தத்தை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு இறங்கிட்டு இங்கே அது ரூட்ஸை தேடி போகிறது வந்து ஒரு உண்மையாலுமே வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹூ வி ஆர், வேர் வி ஆர்ன்றது கேள்விக்கான விடை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சந்தோஷமா இருந்துச்சு. ஓ, நம்மள மதுரைக்காரங்களா அப்படின்னு. அந்த அந்த மாதிரி ஒரு மதுரைக்காரன் அப்படின்னு ஒரு படம் வந்து சந்தோஷ் கேசவன் சார் டைரக்ஷன்ல வந்து வந்துச்சு. அப்போ ஆனால் அந்த படம் வெளி வரல, அது சில காரணங்களால் அது வெளியே வரல. பட் பாடல்லாம் நான் செஞ்ச பாடல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த ஒரு பாடலுக்கு எனக்கு கிடைச்சி, எங்கோ தொலைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதுக்கு வந்து அப்போ ஹோல் யூனிட்கே கிடச்சிச்சு வச்சிங்கன்னா, பேஸ்ட் லிரிக்ஸ், பேஸ்ட் சிங்கர். அப்போ நான் தான் பாடினேன். அந்த பாடல் வந்து வேற ஒரு சிங்கர் தான் பாட வேண்டியது, நான் பாடினேன். நான் அவர் வராதனால ஸோ உங்களுக்கு கிடைச்சி பாடு. ஓகே, இது இந்த மாதிரி வேற என்ன அவார்ட்ஸ்? இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு பார்க்குறப்ப நிறைய அவார்ட்ஸ் அடிக்க வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. செஞ்ச ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அவார்ட் கிடைச்சிருச்சு. இந்த அங்கீகாரம்ன்றது வந்து மிக முக்கியமான ஒரு, கண்டிப்பா தோல்ல தட்டி சபாஷ்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு. ஆமா, செஞ்ச ஒரு பாட்டுக்கும். என் மனசை சொன்னல அந்த பாடலுக்கு கிடைச்சது. உயிரை தொழுத்தேன், உயிரை தொழுத்தேன். ஆமா, தாலாட்டு பாட கிடைச்சு. என்னுள்ளே தீண்ட தீண்ட இப்படின்னு அடிக்கிட்டே போலாம். எல்லா பாட்டுக்கும் ஏதோ கிடைச்சிருது. நல்ல விஷயம். ஆக்சுவலி அங்கீகாரம் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இந்த அங்கீகாரம் தான் நம்மளை வளர்த்து விடும். வீட்டுக்கு எங்க அப்பா இவன் அப்படி என்ன செஞ்சுட்டான்னு இவனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா எனக்கு டிவிலாம் வரும் வச்சுக்கோங்களேன், அம்மாட்ட சொல்லு, அம்மா டிவியில பாரு, இவனுக்கு ஏன் அதெல்லாம் இவன் கத்துறதுல என்ன இருக்கு, அவன் பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க, கத்துற மாதிரி தான் இருக்கு அப்படியே. ஓகே, அப்பாக்கள் வந்து என்னைக்குமே. அப்புறம் ஒரு பொட்டியை வச்சு தட்டுறான், இதை 4 பேர் பாக்குறான், இது என்ன இது அப்படின்னு எங்க அப்பா பொட்டி. கடைசியில அப்பாவுக்கு வந்து உங்களோட ஒரு தடவை வந்து கண்ணீர் விட்டுருக்காரு இதுக்காக. நான் அவனை ரொம்ப அடிச்சிருக்கேனே, நான் வந்து அவன் தப்பான செயலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு தானே நான் இது யார்கிட்ட எழுதிருக்கேன்னா ரிப்போர்ட்டர்கிட்ட. அது வந்து ஆர்டிஎம் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி செஞ்சாங்க. அந்த நிகழ்ச்சி எப்படின்னா டிவி நிகழ்ச்சி, எனக்கு தெரியாத எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் போயிட்டு இன்டர்வியூ. வீட்டில் கவு தட்டோன்னே இந்த மாதிரி நியூஸ்காரங்களாம் வந்தோடனே, ஐயோ கேள் ஏதோ பண்ணிட்டான், பிள்ளை ஏதோ பண்ணிட்டான்னு ஒரு அம்மாட்ட சொல்லி, நீ போய் பேசு, இப்போ போலீஸ் வந்துடுவானா, இவன் என்னமோ பண்ணிட்டான் போல இருக்குன்னு. அம்மா சொன்னாங்க, இருங்க என்னன்னு தான் கேட்போன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு, என்ன விஷயம் இந்த மாதிரி ஜே வந்து உங்கள் பிள்ளை இருந்தேன். ஆமாம், எங்கள் அப்பா வெளியவே வரலையா, நீங்கள் உள்ளுக்கு வாங்கன்னு வந்து உட்காந்துட்டாரா, எங்கள் அப்பா வரவே இல்லையா. எங்கள் அப்பா தம்பிகிட்ட தான் சொல்கிறான், ஐயோ இவன் என்னமோ பண்ணிட்டான், உனக்கு தெரியுதா, இப்போ எப்படி நான் அப்பயே சொன்னேன் தானே போவேன் நான் அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்களா, அப்போ கூப்பிட்டு எங்கள் அப்பாட்ட வந்து அந்த கேமராமேன்லாம் உட்காந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் பிள்ளை வந்து இந்த பாடெல்லாம் பண்ணி ரொம்ப ஃபேமஸ்க்கு இப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் எங்கள் அப்பா கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா கண் கலங்கிட்டாருடா, சொல்கிறாராம், நான் என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டேனே, ரொம்ப அடிச்சிருக்கேன், கொஞ்சம் நஞ்சம் வாரம் அடி வாங்குவேன், வாரம் எங்களுக்கு ஒத்திகை இருக்கும். அந்த வாரம் நான் தயாராக தான் போவோம். வரும்போது பைஸ்கல் போகும்போது நம்ம சிரிக்கிறோம், அன்னைக்கு வலியா இருந்திருக்கும், மனநிலை வலியா இருக்கும். என் வேறல்ட்ட எல்லாம் பேசுவேன், கோச்சிக்காத, அப்பா பாவம், அப்பா ஏதோ தெரியாம அடிச்சிட்டாரு அப்படின்னு வேறட்டெல்லாம் சொல்லுவேன். அந்த அளவுலாம் எனக்கு இன்னமும் இருக்கு, காயங்களும் இருக்கு, விரல்ல பட்ட காயங்கள். அந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸோட கன்சர்னே அதுதான் பசங்களுக்கு. அவங்களுக்கு அது புரியாத பசங்களோட மனநிலை புரிஞ்சிக்காம அந்த மாதிரி பண்ணிடுறதுலாம். ஆனால் அந்த கண்டிப்பு வந்து உங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஆளா, விடாமுயற்சிக்கு தள்ளி விட்டது. அதுக்கு எங்கள் அப்பாவும் சரி, நான் வேலை செஞ்சேன் இல்லையா மிஸ்டர் பழனி, அவர் வழக்கறிஞர், அவரும் சரி ரொம்ப எனக்கு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க, வாழ்க்கைனா என்னன்னு. ஏனோ தானோன்னு இருந்தேன்னா இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, உழைக்கணும். ஏன்னா இப்போ அப்பாவுக்கு நான் பதில் சொல்லி ஆகணுன்ற அந்த கண்டிப்பும் அந்த உணர்வும் தான் உங்களை புஷ் பண்ணிடுச்சு. அது உங்களை புஷ் பண்ணுறதோட சேர்த்து அப்பாவோட கண்டிப்பு வந்து உந்துதலாக தான் இருந்திருக்கும். கஷ்டம் இருந்திருக்கும், கண்டிப்பாக கஷ்டம் இருந்திருக்கும். பட் அது உந்துதலாக தான் இருக்குன்றது இப்போ நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம். அதே மாதிரி ப்ரோ, இப்போ வந்து ஒரு பாடல் செஞ்சு முடிச்சிட்டிங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மனநிலை இது சூப்பராக இருக்குன்னு நினைப்பீங்களா, இல்லை எப்படி? அது எப்படின்னா திருப்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பாடல் செஞ்சோன்னே
அந்த பாடல் டவுட்னுவாங்கல்ல, திரும்ப கேட்கும்போது இது ஒன்று இது பண்ணியிருக்கலாமோ அந்த மாதிரிலாம் வரும். அந்த தவறுகள். அப்போ நான் என்ன செஞ்சிருது, மினிமைஸ் பண்ணிடுறது இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த பாடல் இப்படி ஆகணும், அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் இதெல்லாம் வந்து பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துருவேன். அதனால தான் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது 101% ஷுவராக இருப்பேன். சிங்கர் வரும்போது எனக்கு இதுதான் வேணும், இந்த நோட்ஸில் தான் இந்த வார்த்தைகள் வரணும் அப்படின்னு. எப்படி இப்போ 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 நீங்கள் இதை முடிவு பண்ணிட்டுறீங்க, இப்படி பண்ணினாதான் இந்த பாடல் வந்து ஹிட் ஆகும்னு நம்புவீங்களா இல்லை எப்படி? இது இப்படி அதை ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறத விட முதல்ல நம்மளுக்கு பிடிக்கணும். அது ஒரு ஓகே மாதிரி நம்ம மனசு சொல்லும் பாருங்க, மனசாட்சி இது ஓகே, இது ஐயோ எங்கேயோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அந்த எங்கெங்கே அந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ண பார்ப்பேன். ஸோ முதல்ல நான் வந்து லைக் 101% வந்து ரொம்ப ஷுவராக இருப்பேன் பாடல் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு ஷுவராக இருந்தால் தான் எனக்கு வர செஷன், அதாவது செஷனிஸ் இருக்காங்களே, மியூசிஷியன்ஸ் இருக்காங்களே, சிங்கர் இருக்கும், அவங்ககிட்ட என்ன வாங்க முடியும்னு எனக்கு தெரியும். இதுதான் வேணும். அப்போ ஒரு பாடலுக்கு வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மெலடி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னே நான் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு இது பண்ணிடுவேன். தென் அவங்க பண்ணும்போதும் சில விஷயம் வந்து க்ரியேட்டிவிட்டி ஒன்று இருக்கும், அவங்க ஒரு வித்தியாசமான விஷயம்லாம் பண்ணுவாங்க. பொதுவாக இதை மியூசிஷியன் கிட்ட பார்த்துருக்கேன், அதையும் எடுத்துக்குவேன். மியூசிஷியன்ஸே வந்து சிங்கர்ஸாக வரப்ப இல்லை மியூசிஷியன் வாசிக்கிறாங்க இல்லையா, நம்ம கேட்டது இப்படி அவங்க சமயத்தில் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்களேன், நல்லா அது எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்பேன். பிரதர் இது சரியாக இருக்கா, இது சரியாக இருக்கா, ஓகே இது ஓகே, அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே, பாடல் மியூசிக்ன்றது அது வந்து பெரிய கடல், நம்மளுக்கு புரியாத விஷயம், எனக்கு புரியாத விஷயம். நான் ஒரு சின்ன படகுல தான் இருக்கேன். இல்லை கண்டிப்பாக ப்ரோ. ஆனால் என்ன விஷயம்னா, சின்ன படகுல இருக்கிறது வந்து உங்களோட தன்னடக்கம் கண்டிப்பாக. ஏன்னா மியூசிக்ன்றது ஒரு ஒரு பெரிய, இன்னைக்கு போய் நீங்கள் இளையராஜா அவர்கள் பேசுகிறப்பையும் நான் இன்னும் மியூசிக்கை கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் சொல்கிறாரு. நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஏரியாஸ் டு லேர்ன் அண்ட் லாட் ஆஃப் ஏரியாஸ் டு எக்ஸ்ப்ளோர், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது கண்டிப்பாக அது எண்ட்லெஸ். எனி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க, இட் இஸ் எண்ட்லெஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் சந்தோஷமாக பண்ணி அதை போய் இது பண்ணுறப்ப, பப்ளிக் கிட்ட போகிறப்ப, இஸ் தட் என்டர்டெய்னிங் பீப்புள்? அதான் பாயிண்ட். யாராக இருந்தாலும் இஸ் தட் என்டர்டெய்னிங் பீப்புள்? அது என்டர்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அப்பா நம்ம செஞ்சது நம்மளுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு 100 பேருக்கு பிடிச்சிருக்கே, ஒரு 1000 பேருக்கு பிடிச்சிருக்கே அப்படின்றது தான் சந்தோஷம். ஸோ அந்த வகையில் நீங்களும் உங்களோட பாடல்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, அதை கேட்டு எத்தனை பேர் முதல் தடவை கேட்குறப்பே அட்ராக்ட் ஆன தருணங்கள்லாம் நிறைய இருக்கு. இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த உயிரை தொலைத்தேன்ற பாடல் நினைக்கிறேன் பட்டி தொட்டிலாம் போய் தொட்டிருக்கு. இந்தியாவுக்கு போனாலும் தமிழ்நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு ஓட்டோக்காரவங்கள ரிங் டோன், அது அங்கே கேட்டால் அவங்களுடைய அந்த பாட்டை அதெல்லாம் கேட்குறது எப்படி இருக்கும், அந்த உணர்வு எப்படி இருக்கும்? இது இந்த அளவுக்கு ரிச் பண்ணியிருக்கா. நீங்க தான் சொன்னதில்ல, ஒன்றுமே சொன்ன, நீங்க தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியாது அவங்களுக்கு. நான் அதெல்லாம் இங்கேயே வாயை திறந்ததில்லை, அங்கேயும் நான் ஒன்றும் இது பண்ணதில்லை. நல்லா இருக்கு பாட்டு அப்படின்னு யாராச்சும் அந்த மாதிரி தருணங்கள் நடந்திருக்கா? இந்த பாட்டு கேளுங்க நல்லா இருக்கான்ட்டு உங்ககிட்டயே போட்டு காமிச்சிருக்காங்களா? நிறைய நடந்திருக்கு. ஐயோ, அவங்க கம்போஸ் பண்றேன்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுலாம் நாங்க கம்போஸ் பண்ணது தான். ஆமாவா, நல்லா இருக்கியா, உங்ககிட்டயே அந்த உங்க பாட்டை போட்டு காமிச்சு? நான் இன்னும் சொன்னதில்ல. நம்ம நாட்டில் மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பேருக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் பாட்டை பாடுறாங்களோ அவங்க தான் மியூசிக் டைரக்டர். இப்போ நான் இவ்வளோ ப்ராசஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாடலை உட்காந்து அந்த மெலடியை யோசித்து, மெலடிக்கு தகுந்த மாதிரி பின்னால் உள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் செஷன் கூப்பிடணும், அவங்க வந்து இப்படி தான் வேணும், அதுக்கு பிறகு தான் லாஸ்ட்டாக சிங்கரை கூப்பிடுவோம். சிங்கரை கூப்பிட்டுட்டு தான் எப்படி ஐதவே செய்யலாம், இது நான் இப்படி தான் உங்களோட ஒர்க்கிங் மெத்தட் இதுதான். அப்புறம் லாஸ்ட்டாக தான் சிங்கரை கூப்பிட்டுட்டு எனக்கு இதான் வேணும் இதான் வேணும் அப்படின்னு நம்ம மாற்றி வந்து பண்ணுவோம். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் சரி அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் எவ்வளோ பாட்டு நான் செஞ்ச பாட்டு இல்லை, இது இப்போ பாடகர், இப்போ சித்தார்த்தனுக்கு ஒரு பாடல் தாலாட்டு பாட இல்லை, சித்தார்த்தனோட பாட்டு